அவுட் ஆச்சுன்னு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. லாங் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் ரீஃபில் பண்ணி கிச்சன்லாம் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருந்தே கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஆர்கனைசிங் இந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் தான் மினி விளாகில் ஷேர் பண்ண முடிஞ்சது. இண்டஸ் வேலிலேருந்து இந்த டீப் ஃப்ரைங் பேன் வந்து கடாய் வந்து வாங்கியிருந்தேன். இது வித் சிலிக்கான் கிரிப்போட வருது. இன்றைக்கி ஒரு சூப்பரான பார்ட்டி ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை 1/2 கிலோ வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து 3 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியாச்சு. 5 பனானா வந்து நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி அதையும் இந்த மாவில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு இதில் வந்து மைதா மாவு சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக துருவன தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சாச்சு. அக்கா ஊர்லேருந்து ஹர்ஷிதாக்கு பலகாரம் கொடுக்க வந்திருந்தாங்க. ஹோம் பேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ராகி ப்ரௌனி, மில்லட் குக்கீஸு, மிட்டாய் இது எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தாங்க. அரோமா பேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்காங்க. உங்கள் பேஜை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டீப் ஃப்ரைங் பேன் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்ங்கிற கோட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சுயா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.